SRMPR குளோபல் ரயில்வேஸின் சென்னையிலிருந்து சீரடிக்கு மே மாதம் 9ஆம் தேதி 5 நாட்கள் ஆன்மீக சுற்றுலா. முன்பதிவுக்கு 8008000800. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் இ-பாஸ் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டதால் போக்குவரத்து நெரிசல் வெகுவாக குறைந்தது. கோடை விடுமுறையை ஒட்டி மக்கள் குடும்பத்தாருடன் ஊட்டி கொடைக்கானலுக்கு படையெடுக்க தொடங்கியதால் அந்த மலைப்பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதையடுத்து சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி இன்று முதல் இ-பாஸ் திட்டத்தை தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்தியது. இதைத் தொடர்ந்து இ-பாஸ் மூலம் சுற்றுலா பயணிகள் கொடைக்கானலுக்குள் அனுமதிக்கப்படுகின்றனர். கொடைக்கானலுக்குள் நுழைவதற்கு முன்பாகவே சுற்றுலா பயணிகளின் வாகனங்கள் சோதனை சாவடியில் பரிசோதனைக்குட்படுத்தப்பட்டன. தற்போது இ-பாஸ் நடைமுறையால் போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் இருப்பதாக சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். பேருந்துகளில் கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு இந்த இ-பாஸ் நடைமுறை பொருந்தாது. இப்போ இ-பாஸ் இன்னையிலேருந்து நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. இ-பாஸ் ஈஸியாக நம்ம ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸில் எடுத்துடலாம். இப்போ எதுக்கு இ-பாஸ் கொண்டு வராங்கன்னா, இப்போ நல்லா டிராஃபிக்கை குறைக்கணும். இப்போது இவ்வளோ நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் தான் வரணும் ஒரு நாளைக்கு அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கொண்டு வராங்க. இது எங்களை பொறுத்த வரைக்கும் நல்லதாக தான் தெரியுது. ஏன்னா குணா கேவ் அங்கெல்லாம் போகும்போது அங்கெல்லாம் பஸ்ஸெல்லாம் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அங்கேருந்து நிறைய பேர் ரிட்டர்ன் திரும்பி வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவ்வளோ டிராஃபிக்கில் போக முடியாதுன்னு. ஆனால் அவங்க திரும்பி வந்ததுனால தான் இனிமேல் டிராஃபிக்கு. ஏன்னா அது சுற்றி வந்திருந்தால் பிரச்சனை கிடையாது, நேராக போனால் டிராஃபிக்கு. இப்போ இ-பாஸ் கொண்டு வந்து நல்லது தான்.